தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் இருக்கார்ல, அவர் அதிபர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டதா ஒரு பெரிய நியூஸை பிரபலமான பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பலதரப்பட்ட மறுப்புகளும் பலதரப்பட்ட விளக்கங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றியும் இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அதை ஈரான் ஸ்டாப் பண்ணிடுச்சிங்க சடனாக. இதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான், இவரை பற்றி ஈரான் இன்டர்நேஷ்னல் என்ன தெரியுமா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது போல் இவருக்கும் ஐஆர்ஜிசி தலைமை இருக்குல்ல, அவங்களுக்கு இடையில ஏதோ இஷ்யூ போயிட்டுருக்குங்க, மனஸ்தாபம் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இவர் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாரோ அதை ஐஆர்ஜிசி ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அதிபராக இருக்கும்போது இவர் சொல்கிற ஆர்டர்ஸ் தான் அப்படியே எல்லாருமே கேட்டு பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி நடக்கிறதுல ஈரானில் ஐஆர்ஜிசி சொல்லி இன்டர்ஃபியர் பண்ணி இது ஓகே இது ஓகேலன்னு பிரிச்சதுக்கப்புறம் தான் மற்ற அஃபிஷியல்ஸே இவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க. இது ஒரு பயங்கர ஈகோ கிளாஷை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அதனால தான் வேணாம்ப்பா, நான் இனிமேல் ஈரான் அதிபராக இருக்க மாட்டேன், எனக்கு மரியாதை இல்லை இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்னு மசூத் பெசஷ்கியான் முடிவு பண்ணி, இதுக்கப்புறம் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்குல்ல, இதை சுப்ரீம் லீடருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவர் வெளியவே போயிட்டாப்புல, இனிமேல் ஈரான் அதிபர் இவர் கிடையாதுன்னு ஒரு பெரிய நியூஸை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது கூடவே ஐஆர்ஜிசி தான் இனிமேல் ஃபுல்லாக லீட் பண்ண போகுது, இவரோட இன்டர்ஃபியர் இல்லாமல் அவங்க செயல்பட போகிறாங்கன்னு அப்படியே அந்த நியூஸை எல்லாம் மாற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் உலகம் முழுக்க அதிர்வலை ஏற்படுத்திருச்சு. பிகாஸ் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க நேரம் இதுக்கு மாத்திரம் இப்போ ஏற்பட ரெசிக்னேஷன்னா பல பேர் ஷாக் ஆவாங்களே. சரி, இதில் சம்மந்தப்பட்டவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே, மசூத் அவர்கள் சைடில் எதுவுமே வராமல் இருக்க மேட்ரு என்னதான் நடக்குதுன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுங்க. மெஹதி தபதபி, இவர் இந்த பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதோட டெப்யூட்டி ஹெட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், செய்தி தொடர்பாளர்னு வச்சுக்கோங்களேன், இதில் முக்கியமான நபர்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன சொல்கிறாப்புல, ஏங்க அந்த நியூஸ் யாரும் நம்பாதீங்க, அது ஒரு பொய் செய்தின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக மீடியாவோட கேம்ஸ் நிறைய இருக்குல்ல, அதில் ஒரு கேம் தான் இப்போ அந்த மீடியாலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இது போல் சில பத்திரிகைலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இப்போது. இதில் ஒரு நெரேட்டிவை ஈரானுக்கு எதிராக செட் பண்ணுறதுக்காகவே இது போல் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதுக்கான செய்தி தான் இதுன்ட்டு இவங்க சைடில் மறுத்துருக்காங்க. அண்ட் மசூத் பெசஷ்கியான் இன்னும் ஈரான் மக்களுக்காக அதிபரை சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அடுத்த கட்ட அப்டேட்டே கொடுத்துருக்காப்புல. சரி, இவர் ஸ்டேட்மெண்ட் விடுங்க, ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னு எதிர்பார்ப்போல, அவங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காத்துட்டு இருந்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியே வந்துச்சு. ஐஆர்ஜிசி சார்ந்த செய்திகளை வெளியிடுற இந்த டேஸ்ட் நியூஸ் ஏஜென்சி இருக்காங்களே, அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏங்க மசூத் பிரசிடென்ட்டாக தானே தொடர்றாரு, யார் தவறாக சொன்னது, அவர் தானே அதிபர் பொறுப்பில் இருக்காரு, அவர் ரிசைன்லாம் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும்னா சரி ஓகே ரைட்டு, உள்ளுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ. இப்போ பல பேர் நடப்பீங்க, முதல் முறையாக ஈரான் அதிபர் சார்ந்து இது போல் செய்தி பிரேக் ஆகிறது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த கிளாஷ் சம்மந்தமாக ஈகோ விஷயம்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. நான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்துடுறேன். போன மாதம் என்ன தெரியுமா ஆச்சு, இது போல் அந்த நியூக்ளியர் சார்ந்த நெகோசியேஷன் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்த டைம் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில. அந்த டைமில் மசூத் பெசஷ்கியான் நிறைய இன்புட்ஸை கொடுத்துருக்காராமா. நெகோஷியேட்டர்ஸ் இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு யார் இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், இவருக்கும் ஈரான் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர் இருக்கார்ல குவாலிபாஃப், இவர்கிட்டே சொல்லியிருக்காப்லையா. ஆனால் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்களா, மசூத் பெசஷ்கியான் சொன்னதை ஓரமாக வச்சுட்டு ஐஆர்ஜிசி தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் ஐஆர்ஜிசி நினைக்கிறத பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது இவருக்கு ஒரு பெரிய அதிருப்தியை கொடுத்ததா, இவர் நினச்சதா ஒரு செய்தி வெளியே வந்துச்சு, ரிப்போர்ட் மட்டும் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக இதுலேயே ஒரு பெரிய ஈகோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு கருத்தில் என்ன முடிவு பண்ணிட்டாரா, அப்பாஸையும் குவாலிபாஃபையும் இந்த நெகோஷியேட்டர்ஸ் டீம்லேயே இருக்கக்கூடாது, முடிஞ்சவங்க பதவியும் பறிச்சுன்ற அளவுக்கு இவர் ட்ரை பண்ண தான் சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு மாதம் முன்னாடி நடந்த கூத்து இது, ட்ரை பண்ண தான் சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் ஐஆர்ஜிசி ஆர்டர்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா நான் எதுக்கு பொம்மை மாதிரி இங்கே உட்காந்துருக்கணும், ஒரு அதிபராக, ஒரு நாட்டோட அதிபராக என்னையும் அனுப்பிச்சி விட்ருங்களேன், அப்படி நான் இங்கே இருக்கணும்னா அவங்கள வெளியே அனுப்பிச்சிருங்கன்னு மசூத் கேட்டுக்கிட்டதா அந்த செய்தி வெளியே வந்துருந்துச்சுங்க. நீங்கள் இதையும் ரூம்னு நினச்சிக்கலாம், ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நாம் பார்க்குற அரசியல் வேறு, அரசியலுக்குள்ளே ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கோம், அது வேறு, அதை நாம் பெருசாக விட்னஸ் பண்ண முடியாது. அதில் ஒன்றான்றது போக தான் தெரியும் மக்களே. அண்டு இஸ்ரேல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
லெபனனில் அட்டாக் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறதா, பட் இப்போ ரொம்ப பெருசாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் மேலே கை வச்சிருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் கண் வச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு சேத குவியல்களாக கிடக்க அங்கேயும் இங்கேயும். ஈரான் உடனே நினைத்தமா பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னா தேவையில்ல, நாங்கள் பேசலாம் மாட்டோம், ஸ்டாப் பண்ணிடுங்கன்ட்டாங்க. நீங்கள் முதல்ல இஸ்ரேலை ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாம் இந்த பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிடுச்சு ஈரான். இந்த காசாலையும் சரி லெபனான்லையும் சரி இஸ்ரேல் இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை அமெரிக்கா எப்போ தடுத்து நிறுத்துதோ நாங்கள் அப்போ தாங்க திரும்ப பேச வருவோம், அது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஈரான் ஒரு பெரிய ஸ்டாண்ட் இப்போ எடுத்திருக்கு. இஸ்ரேல் எப்போ எல்லா சண்டைகளும் நிறுத்துதோ நாங்கள் அப்போ தான் அமெரிக்கா கூட பேசுவோன்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஈரான் அரசு. இதில் நெத்தன்யாகு இருக்கார்ல, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்கார், இப்போது முதல்ல ஹெஸ்புல்லா நிறுத்த சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்துகிறோம். அவங்க சும்மா சும்மா இஸ்ரேல் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, ப்ரொஜெக்டர்ஸை ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அவங்க திரும்ப ஒரு ப்ரொஜெக்டில் இஸ்ரேல் மேலே அடித்தாலும் லெபனான் கேபிட்டல் பெய்ரூட் இருக்குல்ல, அங்கே நாங்கள் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்க டார்கெட்ஸை அடிச்சு முடிச்சிடும் பார்த்துங்க. அந்த டார்கெட்ஸ் எல்லாத்து மேலேயும் நாங்கள் குண்டு போடுவோன்னு அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்களை சீண்டிட்டு உங்களை சும்மா போக விட்டுருவோமா இந்த ஹெஸ்புல்லாவை, அவங்க கதையை முடிச்சிருவோம், அடுத்த கட்டத்துக்கு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை கொண்டு போவோன்னு அவர் பெரிய வார்னிங் இங்கே கொடுத்துட்டாப்புல. இதை பார்த்துட்டு ஈரான் சும்மா இருக்குமா? ஐஆர்ஜி செனதர்மா சொல்லியிருக்காங்க, வடக்கே இஸ்ரேல் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் உடனடியாக வெளியேறுங்கன்ட்டாங்க. ஐயையோ, திரும்ப ஒரு பெரிய போரை இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் பார்க்க போகிறோமான்னு எல்லாருமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க, வடக்கு இஸ்ரேல் யாரும் இருக்காதீங்க, எல்லா வீடுகளை காலி பண்ணி வெளியே போயிடுங்க அப்படின்ட்டு. இஸ்ரேல் ஒருவேளை பெய்ரூட்டை மட்டும் தாக்குச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இஸ்ரேல் அடிப்போம், இதை நாங்கள் பதிலடி தாக்குதலாக மனசில் வச்சு ஒரு வழி ஆக்கிடுவோம் இஸ்ரேலன்ட்டு ஐஆர்ஜி ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க. விஷயம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கா. அமெரிக்காவில் இருக்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க, ஏங்க இஸ்ரேல் எப்போவுமே கடந்த காலங்களில் பண்ண தவறுகள்லேருந்து பாடமே படிக்காதா, ஏற்கனவே அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டுட்டாங்க, இதுக்கப்புறமே இது போல் கொண்டுகிட்டே இருக்கணுமா, என்னது இது, இதுக்கு அமெரிக்க அரசு துணை போகணுமான்னு அங்கே இருக்க அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு சில ரிப்பப்ளிகன்ஸே, டொனால்ட் ட்ரம்ப் எந்த பார்ட்டிங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டி தான், அதை சேர்ந்த சில முக்கியமான நபர்களே இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த கட்சி சார்ந்தே பாருங்க, அங்கே இது வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் இன்னும் இந்த இனப்படுகொலை லெபனான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. முதல்ல பாலஸ்தீன் சார்ந்து பண்ணாங்க, இப்போ இது வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அங்கே கடுமையான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை மறந்துடாதீங்க, லெபனானில் இந்த கிரைசிஸில் மட்டுமே இது வரைக்கும் இஸ்ரேலால் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை 3100 கடந்துருச்சுங்க. மனித உயிர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், 3100 கடந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவர் சாம அப்செட்டு, ஏன்னா பேச்சுவார்த்தை முடிகிற டைம் இது. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஈரான் பேச மாட்டேன்ட்டாங்களே, சரியான அப்செட் இவர். உடனடியாக நெத்தன்யாகுக்கு கால் பண்ணியிருக்காப்புல. இப்போ வெளியேற்றிருக்க அமெரிக்க ஊடக செய்திகளை பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஒரு மாதிரி ஹீட்டட் கான்வர்சேஷனாக போயிருக்காங்க. எதுக்கு தொட்டிங்க, நான் தொட வேணான்னு சொன்னாலும் எதுக்கு அடிச்சிங்கன்னு இவர் கேட்க, அது நெத்தன்யாகு ஒரு விளக்கத்தை கொடுக்க ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக போயிருக்கு அந்த கான்வர்சேஷனை. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நல்ல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் அதே இங்கே சொல்கிறேன், என்ன சொல்கிறாப்புல, ப்ரொடக்டிவான ஒரு காலை தான் அமைஞ்சிருச்சிங்க. நெத்தன்யாகு கூட நான் பேசியிருந்தது, ஐடிஎஃப் ட்ரூப்ஸ் பெய்ரூட்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ தான் அவங்க கிளம்பி போகிறாங்க, பிரச்சனை பெருசாக வர மாதிரி சொன்னாங்களே, நெத்தன்யாகு ஃபுல்லாக படையை அனுப்புறதா சொன்னாங்களே, நான் பேசிட்டேன், இதுக்கப்புறம் அவங்க அங்கே போக மாட்டாங்க. அண்ட் ப்ரீவியஸ் ட்ரூப்ஸ் இருக்குல்ல, அங்கே இருக்க இஸ்ரேலி படை, அவங்களும் ஆல்ரெடி இஸ்ரேலை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லெபனனில் பெருசாக அவங்களோட ஸ்ட்ரைக்ஸ் இதுக்கப்புறம் இருக்காதுன்ற தொனியில் ட்ரம்ப் இங்கே பேசியிருக்காப்புல. அண்டு ஈரான் டீலை எப்படியாச்சும் ஓகே பண்ணணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணுதாமா. யார் சொல்கிறா, ட்ரம்ப் சொல்கிறாரு, அவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் என் நாட்டுக்குள்ளே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா புலம்பியிருக்காப்புல. ஏன்னா உள்நாட்டுக்குள்ளே அவ்வளோ தூரம் ப்ரெஷரை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அதை நினச்சி இங்கே புலம்பிட்டு இருக்காப்புல. அதை என்ன சொல்ல வராரு புரியுதா, ஏன்பா அமெரிக்காவில் இருக்கிற எதிர்கட்சிகளை கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, அரசியல் சைலண்ட்டாக இருங்க, நான் டீலை போட்டு சாதிக்கிறேன் ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகளோட மையப்புள்ளி, இந்த ஹார்மோஸ் அடுத்த வாரமே ரீஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்குள்ளே யாரும் கெடுத்து விட்றாதீங்கப்பா, எல்லாம் சைலண்ட்டாக இருங்கன்றாரு. அண்ட் இன்னும் சில நாட்களில் ஒரு நல்ல செய்தியை உலக மக்களுக்கு அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காப்புல. ஸோ டீல் எந்தளவுக்கு ஒரு க்ளோசிங் ஸ்டேஜை நெருங்கி வந்திருக்குன்னு இந்த பேச்சில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்குள்ளே இஸ்ரேல் பார்த்து விட்ட வேலையால் ஈரான் பார்த்தீங்களா பேச்சுவார்த்தை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்க நேரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்காரு உலகத்துக்கு, இல்லை பேச்சுவார்த்தை தொடருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மனுஷன் இதை விட மனசில் இல்லை, இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி இப்போ தான் கொண்டு வந்து ஒரு வழியாக நிறுத்திருக்காங்க ஈரானை, ஓகேன்ற அவங்க சொல்கிற அளவுக்கு. அதுக்குள்ளே இஸ்ரேல் பார்த்து விட்ட வேலையில் அவங்க கண்டுக்கிட்டு போகிறாங்க ஈரானு, சும்மா விட்டுருமா அமெரிக்கா. ஸோ ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஐ டோன்ட் கேர், அவங்க பேச்சுவார்த்தை நிறுத்துறாங்க, அதுன்னு என்னென்னமோ செய்தி வருதுல, ஐ டோன்ட் கேர்,
அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதா அவர் சாலிடாக இப்போ சொல்லியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் இஸ்ரேலி அஃபிஷியல்ஸு நெட்னியாகு மேலே செம அப்செட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா அவங்க சொல்கிறாங்களா, எதுக்காக பிரதமர் நெட்னியாகு சடனாக அந்த ஸ்ட்ரைக்ஸை ஸ்டாப் பண்ணணும்? நம்ம மக்களை ஹெஸ்புல்லா அடித்ததெல்லாம் அவர் மறந்துட்டாரா என்ன? அவர் வேணால் ஸ்டாப் பண்ணியிருக்க கூடாது. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் தொடர்ந்து அடிக்கணும். அங்கே இருக்க ஹெஸ்புல்லாவை அழிக்கிறதுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை அடித்து முடிச்சின ஒரேடியாக. இந்த நேரத்தில் நாம் யார் யாரை சொல்கிறாங்கன்னு பேக் அடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப இது போல் வாய்ப்பே கிடைக்காதுங்க. நம்ம மக்கள் மேலே திரும்ப அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. எப்படி பிரைம் மினிஸ்டர் இது போல் முடிவு எடுக்கலாம், ரொம்ப தப்புங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளோட பொறுமையை இஸ்ரேல் ரொம்ப சோதிக்கிறது லிட்டரலாக இப்போ தெரிஞ்சிருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.